இந்த வாரம் தீபத்தின் வழிபாட்டால் தீருகின்ற வினை எப்படி என்பதனுடைய தலைப்பு. நீங்க எல்லாம் அற்புதமா தீபம் போடுறதுல எத்தனையோ தீபங்கள் இருக்கு. சித்த வழிபாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நந்தா தீபம், சந்தி தீபம், சாந்த தீபம், சொரூப தீபம், அகண்ட தீபம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது மாதிரி எத்தனையோ தீபங்கள் இருக்கு. நம்ம சாதாரணமா தெரிஞ்ச குத்து விளக்கு, பதிவிளக்கு, இப்ப எத்தனையோ வகையான விளக்குகள்லாம் வந்துருச்சு. இந்த தீபத்து போட்டாலோ அல்லது தீபம் எரிவதாலோ என்ன சக்தி கிடைக்கிறது? அந்த வழிபாடு செய்தால் அது பலனை ஈட்டி தருகிறதா, வினையை தீர்க்கிறதா என்றால் எப்படி சித்தர்களுடைய கண்ணோட்டத்தில் அதை திறனாய்வு செய்து கொடுத்தார்கள். இப்பெல்லாம் உலோகத்திலான விளக்கு தான் நம்ம பார்த்திருக்கோம். பண்டைய காலங்களிலே உலோகத்தாலோ வடிவமைக்கப்பட்ட தீபங்களோ கிடையாது. ஆனா சித்தர்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு உலகத்தினுடைய சுழற்சிகள் எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய சுழற்சிகள் தான். ஒரு குழந்தை ஜனனமானாலும் கூட பஞ்சபூதத்தின் சுழற்சி இல்லை என்றால் அந்த ஜனனம் ஜனிக்காது. அப்படி இருக்க இந்த பஞ்சபூதங்கள் மண், அந்த மண்ணினுடைய அகல், இந்த அகலை முதலிலே அவர்கள் ஏன் கண்டுபிடித்தார்கள் என்றால், இந்த அகல் விளக்கிலே பஞ்சபூதனுடைய சுழற்சி ஒன்று குமிழ்ந்து இருக்கிறது. எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து தான் மண் எடுக்கிறோம். இந்த மண் எடுத்து என்ன பண்றோம், நீர் ஊற்றி ஒரு வடிவத்தை செய்யறோம். அங்கே நீர் சேர்ந்து விடுகிறது, எடுக்கும் பொழுது மண் சேர்ந்து விடுகிறது. அப்போ அதை நாம் வடிவமாக அமைத்து அதை வைக்கும் பொழுது காற்றார வேண்டும். காற்றாறும் போது காற்று சேர்ந்து விடுகிறது, காற்றிலே அது சுண்ட வதங்குகிறது. அப்படி வதங்கிய பிறகு நெருப்பிலே வைத்து சுட்டு எடுக்கிறோம். அப்போ நெருப்பு அங்கே சேர்ந்து விடுகிறது. இப்போ இத சுட்டெரித்த தீபத்தை எண்ணெய் ஊற்றி அதிலே திரியை போடும் பொழுது அது ஆகாசத்தை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆக 4 செய்து உருவமாக வருவதற்கு மண், நீர், அங்கே காய்வதற்காக காற்று, அந்த காற்று சுடுகின்ற பொழுது அந்த விளக்கை மண்ணை சுட்டால்தான் அது நின்று எரியும் என்பது சித்தருடைய கூற்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த 4ம் சேர்ந்து தீபச்சுடர் வானத்தை நோக்கி பிரகாசிக்கும் என்பதை தான் சித்தர்கள் எல்லாம் மண்ணகலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல எப்படி வினை தீரும்னா, ஒரு தீபத்தை பாருங்க, சாதாரண ஒரு துணியை நாம் எரித்து போட்டால் கரியாகிவிடும். அது நமக்கு கண்ணுக்கு கூட தெரியாது, கரியா போய்விடும். அதே துணியை எண்ணெயோடு சேர்த்து ஒரு தீபத்தில் இட்டால் அது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும், அந்த துணி கருகியும் போகாது. அது மாதிரி ஒரு அற்புத சக்தி. என மறைபொருளாக எண்ணெயோடு சேரும் பொழுது மறைபொருளாக இருந்து பிரகாசத்தை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மை விளக்கங்களை நமக்கு ஒளிவிட்டுகின்றது. அதே போல அந்த காலத்துல எல்லாம் ஏது கரண்ட் கிடையாது. நமக்கு சாதாரண வாழ்வுக்கு கூட ஒளிகாட்டியது அந்த தீபம். அன்று அன்னைக்கு தீபம் இல்லைன்னா எத்தனையோ கஷ்டப்பட்டாங்க. காடுகள் முதல் கூடாரம் வரை கூரைகள் அமைத்து இன்னைக்கு தீபம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு தீபத்தை தான் ஒரு ஒளி வழியாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வழிபாட்டை விட அது முன்பு எவ்வளவு பயன்பட்டிருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். இரண்டாவது, ஒரு தீபம் அகலிலே பஞ்சபூத சுழற்சியில் உருவாக்கப்பட்ட இந்த தீபத்தை நாம் போடும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது முதலில் நம் அகத்தினுள் இருக்கக்கூடிய ஒளியிடம் பிரகாசித்து அங்கே தொடர்பு கொண்டு பிம்பங்களாக வீற்று இருக்கக்கூடிய பிம்பங்களுடைய தொடர்ச்சியை நம் மீது படவைக்கிறது. இது 2வது விதம். 3வது விதம், எத்தனை விளக்குகள் என்று எண்ணிக்கை கொண்டு போடுவதை விட உண்மையாக பிரகாசிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு யார் ஒருவர் வழிபட்டு தீபம் போடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளும், நம்ம பஞ்சபூதம் ஒன்னு சொல்லிடுறோம், இன்னொரு பஞ்சபூதமும் நமக்குள்ள இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம். இத விளக்கணும்னா ஒரு அந்தகாரம் இருளடைந்த ஒரு இடத்திலே அந்த இருளடைந்த இடத்திற்கே ஒரு வெளிச்சம் வேண்டும் என்றால் தீபம் வேண்டும். அது மாதிரி இந்த காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் என்ற அந்த அந்தகாரத்தில் இருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த இருளில் ஏற்றப்பட்ட தீபம் போல் உன் அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் நீ தீபத்தை ஏற்றி அந்த அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் மலங்களையும் அகற்ற வேண்டும். இதனால் தான்
தீப வழிபாடு என்று சித்த சாஸ்திரத்திலே வந்தது. ஒலி ஊட்டுவது மட்டுமல்லாமல் ஒலியினுடைய துணியிலே நாம சங்கீர்த்தனத்தை செய்தால் உனக்கு மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் ஈட்டும் என்பது. இப்ப லலிதா சகஸ்ரநாமம் ஆதிசங்கரர் எழுதும் போது என்ன விஷயம், ஒலி தீபத்தில் எழுதினதுதான் பெரிய முன்னோர்கள் எழுதுனது எல்லாமே எப்படி எழுதினார்கள்? ஒரு விஷயத்தை எழுதும் போது கூட கரண்ட் போட்டோ சூரிய வெளிச்சங்களோ இல்லாத காலத்தில் அந்தகார தியானத்திலே எழுதின விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது சித்தர்கள். அதுதான் இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கோம், நடைமுறை வாழ்க்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஞானத்துக்கும் சரி, அறிவுக்கும் சரி, சொல்லுக்கும் சரி, செயலுக்கும் சரி, எதற்குமே அந்த ஒளியான பிரகாசம் நமக்கு தேவைப்படுகிறது. அதை உணர்ந்தால்தான் நமக்கு பரிகாரங்கிற விதத்துல அதை சேர்த்தார்கள். நம்ம சாதாரணமா சொன்னா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல 10 தீபம் போட்டால் அங்கு உனக்கு பெரிய பலனை கொடுக்கும் என்று சொல்லிவிடுவோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த காலத்தில் படிப்புக்கு கூட இரவு நேரங்களில் வெளிச்சம் கிடையாது. ஒருவர் பரிகாரம் என்று 10 விளக்கை போட்டால் என்றால் அந்த 10 விளக்கிலே 10 அறிவாளிகள் உருவாவார்கள். ஏன்னா அந்த வெளிச்சத்துல எழுதுவாங்க, படிப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களையும் அது கொடுத்தது. அதனால்தான் தீபத்துக்கு அவ்வளவு சக்தி. இதுல அம்பாள் எப்படி சம்பந்தப்படுறா? இதுல அம்பாளுக்கும் தீபத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிவனுக்கு தீபம் ஏத்தினாலும் ஒரே சக்தி தானா? சக்திக்கு தீபம் ஏத்தினாலும் ஒரே சக்தி தானா? அது அப்படி கிடையாது. எங்கு ஏற்றினாலும் ஏற்றுபவர்களை பொறுத்துதான், அந்த மனப்பக்குவத்தை பொறுத்துதான் பலன். அப்போ அம்பாளுக்கு என்பது என்னவென்றால் பொறுத்து பொறுமையை காத்து இந்த ஒளியை உலகுக்கு சொல்லக்கூடிய சக்தி ஆதிசக்தியாக வீற்றிருக்கிறார் என்பது பாகவதத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் அம்பாளை மெயினா வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வழிபாடு எப்படி பலனை தரப்போகுதுன்னா, ஒரு திரியாகப்பட்டது எரிந்து அந்த எரிந்த ஜுவாலைகளுக்குள்ள அந்த திரி அணையாமல் அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கருகியும் போகாது. அதே துணியை விளக்கு இல்லாமலோ எடுத்து அந்த துணியை போட்டு கொளுத்துனீங்கன்னா கரியா போயிடும், அந்த திரி எரியாது. அதுபோல் ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்றால் நல்ல மனமும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த விளக்கினுடைய தத்துவம். இப்ப விளக்க போய் ஒரு 5 விளக்கு போடு, நெய் விளக்கை போடு, 5 எண்ணெய் கூட்டி போடு, இந்த திரியை போடு, அந்த திரியை போடு, இதுல உனக்கு இந்த சக்தி கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும் என்று சொல்வதின் தத்துவம் என்னன்னா, பஞ்சகாசூரனை அம்பாள் வதம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். அந்த சூரனை அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் எடுத்து அழிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சூரன் மீண்டும் உயிர் பெற்று வந்து விடுகிறான். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நம்மளே அழிக்கிறோம், அவன் மீண்டும் உயிர் வருகிறதே, இவனுக்கு எப்படி வருகிறது என்பது புரியவில்லை. என்ன செய்கிறாங்க, தியானத்திலே போய் உட்கார்றாங்க. ஏன்னா இது என்ன நடக்குது இவன் பார்க்கணும்ட்டு. இவன் என்ன செய்கின்றான், அன்னை சம்பாரம் செய்யும் பொருட்டு குத்துயிருமாக குலையுரமாக சென்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடித்து விடுகிறான். மீண்டும் உயிர் வந்து விடுகிறான். இது எப்படி இந்த குளத்தை தண்ணி சாப்பிட்ட உடனே உயிர் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் யோசிக்கிறாங்க. அந்த தண்ணீரை போய் அவர்கள் எழுத்து திறனாய்வு பண்ணா அந்த தண்ணி என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்ப பரமாத்மாவை நோக்கி தியானம் செய்கிறார்கள். இது என்ன ரகசியம் எனக்கு புரியவில்லையே. அகண்ட தீபம் ஏற்றி அருள்மணம் வீசி அத்துணையாம் அத்தனை எமை தொடுத்து நீ செய்யும் வேள்விதனில் உண்மை உணர்வாய் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். என்னன்னா, நீ என்னை நோக்கி தவம் இருந்தது மட்டும் போதாது, என்னை நினைத்து தியானம் செய்து ஒரு அகண்ட பெரிய விளக்கை ஏற்றி அந்த ஒளியினுடைய ஜுவாலையில் உன்னுடைய வேள்வியை வை, அப்பொழுது உனக்கு உண்மை தெரியும். உடனே அம்பாள் அங்கிருக்கிற மண்ணையை எடுத்து ஒரு அகலாக பிடித்து அதன் மேல் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு தவத்துல உட்காடுறாங்க. அப்ப சொல்லுகின்றார், அமிர்தம் சாப்பிடுகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். தேவர்கள் எல்லாம் சாப்பிட்டு மீதி இருக்கிற அந்த அமிர்தத்தை ஊத்தி விடுகிறார்கள். அது அந்த குளத்திலே விழுந்து விடுகிறது.
அந்த அமிர்தம் கலந்த குளத்தை தான் இவன் எடுத்து குடிக்கும் பொழுது அந்த அசுரன் அவனுக்கு உயிர் மீண்டும் வந்து விடுகிறது. உடனே என்ன செய்யறாங்க, பகவானே எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு நாதா, இவனை அழிப்பதற்கு என்ன வழி சொல்லுங்கன்னா, இது விஷ்ணுவிடத்திலே சேர்ந்து ஒன்று கூட்டினாதான் இதை அழிக்க முடியும், விஷ்ணுவை கூப்பிடுன்னு சொல்லி ஒரு அசரி வருகிறது. பரமாத்மா விஷ்ணு வருகிறார். வந்த உடனே என்ன இது நாதா, இந்த மாதிரி ஆயிடுச்சு சுவாமி, இந்த மாதிரி நான் என்னுடைய நாதனை நோக்கி தவம் இருந்தேன், உங்களிடத்திலே முறையிடச் சொல்லியிருந்தார். அப்ப அங்க விஷ்ணுவிடத்திலே முறையிடுறார். விஷ்ணு என்ன செய்கிறார், தன்னுடைய சக்தியால் அந்த ஆலகால விஷமானப்பட்ட அமிர்தத்தை மொத்தத்தை உறிஞ்சிடுறார். குளத்தில் இருந்து உறிஞ்சோன்னா அவருக்கு மொத்தம் நீளமாக மாறிவிடுகிறது. மாறி அந்த மயக்கம் தாழாமல் அவரும் போய் ஒரு இடத்திலே நின்று விடுகிறார். அந்த நேரத்தில் அன்னை 10 அவதாரங்களாக வடிவெடுக்கிறார்கள். இந்த 10 அவதாரங்களாக வடிவெடுத்து அந்த சூரனை அழித்து விடுகிறார்கள். அழித்து அந்த நாட்டையும் ஊரையும் காப்பாற்றி நேரா பரமாத்மாவை எடுத்து போய் சொல்லி, கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி குடிச்சிட்டாரு, அவர் நீலமேனியா மாறிட்டாரு, நீங்க தான் அவரை பாதுகாக்கணும். இல்லை, நீ செய்த அந்த விளக்கினுடைய ஜுவாலை அவருடைய இருக்கும் இடத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது, அதனை நோக்கி விஷம் அவருக்கு குறைந்து சாதாரணமான இறைவனாக மாறிவிட்டார். ஆகையால் உனக்கு கவலை வேண்டாம். இன்று நாடுகள் எல்லாம் உய்விக்க வேண்டும் என்றால், அசுரர்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்றால், அசுரத்தன்மை உனக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அசுரகணம் அழிய வேண்டும் என்றால், தீப ஒளியில் எந்த வினையும் தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த கதை. என இது சித்த கிரந்தத்தில் இருக்கிறதுனால பரத்தளவுல இந்த கதைகள் எல்லாம் தெரியாமையே போயிடுச்சு. அதுக்காக நான் சொன்ன விஷயங்கள். இந்த காஞ்சிமா நகரில் இந்த ஆலயம் மட்டும் இல்ல, எத்தனையோ ஆலயங்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் எல்லாம் புதைந்திருக்கு. அதுல ஒன்றொன்றாக நம்மூரிலே இருப்பதையே சொல்லிவிட்டு பிறகு எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் வெளி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீப வழிபாட்டிலே வினைகள் எப்படி தீருகிறது என்று பாருங்க. ஒரு அசுரனை அழிப்பதற்கே அந்த தீபம் தான் வழிகாட்டியாக இருந்தது. அன்னைக்கே உபவாசம் செய்து தன்னுடைய கணவனானாலும் அவரை ஒளியினுடைய ரூபத்திலே கண்டு அந்த சம்ஹாரத்தை செய்தார்கள். அதுபோல் உங்களுக்கு ஏற்படுகின்ற வினைகள் எல்லாம், உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம், உங்களுக்கு ஏற்படுகின்ற அத்துணை குறைகள் எல்லாம் தீர்வதற்கு தீப வழிபாடு நிச்சயம் இருக்கிறது. அது உண்மையாக இருக்க வேண்டும், உளப்பூர்வமாக இருக்க வேண்டும். அந்த ஒளி சுடரை நாம் பார்த்தோம்னா நிறைய கதைகள் சொல்லும். அது எல்லாரும் இப்ப பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அது காலகட்டம் இது அல்ல. ஆகையால் தீப வழிபாடாக செய்து வினையை அகற்றிக் கொள்ளுங்கள். இதுல இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த தீபத்துக்கு என்று ஒரு அற்புத மந்திரம் சித்த சாஸ்திரத்திலும் இருக்கிறது, வேத சாஸ்திரத்திலும் இருக்கிறது. இந்த வேத சாஸ்திரத்திலிருந்து நீங்கள் இப்ப பார்த்து கொண்டு இருக்க மாத்திரத்திலே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதை பாருங்கள். இந்த மந்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் நீங்கள் தீப வழிபாடு செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே நல்ல வேளையில் இந்த கதையை கேட்டது மட்டுமல்லாது அந்த தீப தரிசனத்தோடு இங்கே வீற்றிருக்கக்கூடிய இந்த அன்னை ரேணுகா பரமேஸ்வரனுடைய தரிசனத்தை இந்த ஆலயத்திலிருந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எழுந்து எல்லா வளங்களும் நலங்களும் வினை தீர்ந்து பாவச் சுவட்டின் அடிப்படையை அடிப்பட்டாமல் ஓங்கி வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு கைகூப்பி இந்த தரிசனத்தோடு அடியேனுடைய மந்திரத்தை கேட்டு பயனுற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது தரிசனத்துக்கு போவோம்.
வாருங்கள். தீபதரிசன ஜோதி பர்த்தன நடன நர்த்தனாயே ஓம்கார தீபதரிசன தோதி தரிசன வர்த்தன்யாய நமதேவோ பக்த ஜனானாம் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி அதியாத்மீகாத்யாய தாபம் அதிதெய்வீக தாபம் அதிபௌதிக தாபம் நிவர்த்தஸ்யாய மந்திர ரூபே மச்ச தீட்சை ஊர்ம தீட்சை பட்சி தீட்சாத்தியாய சித்தாந்த மந்திர பரிபாலனம் அம்பாள் கருணை பொழி மந்திராய பக்த ஜனானாம் தரிசனம் காருண்யாய. பக்தரெல்லாம் இந்த தரிசனத்தை கைகூப்பி அம்பாளை தியானித்து தீபத்தோடு தரிசனம் செய்யுங்கள். மந்திரத்தை காதினுள் வாங்கி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். தொலைக்காட்சியிலே உங்கள் துன்பம் தீரட்டும், நல்லவை பெருகட்டும். ஓம்கார காலினி நர்த்தனி நனதேவாய மந்திரபூர்வன்யாய நமஸ்துதாய நமவோம் ஓம் சஞ்சாரக தேவி வர்த்தன்யாய நமதேவஸ்யாய சக்தி ரூபே சர்வ சஞ்சாரக பாலனி காரணி ஓம் நமோ தேவஸ்யாய மந்திரம் ஸ்ரீம்கார ரூபாய மந்திரதேவம் பூரணி ஓம்கார தேவ பூரணத்வந்தஸ்யாய சுபம் பூர்ணோதய அனுகிரக பிராப்த சித்தம் வாராகியாத்யாய மந்திர ரூப சக்தி தியான மந்திர பூர்வன்யாய தேவ வித்தகம் சர்வனுகிரகாய பரிபூரணம் வைஷ்ணவி வரதர்வாணி வர்த்தாலி வராகமுகி சர்வசாமுண்டி சண்டமுண்ட விநாசனியாத்யாய மந்திர சர்வீஸ்வரி கௌமாரி வர்த்தன்யாயே அனுகிரக பிராப்தம் பிரம்மீ தேவவர்த்தன மந்திர மாலினி சர்வயோகினி யோக பயங்கரி சர்வீஸ்வர கர்த்தனி அனுகிரக தேவாய சுந்தரானந்த சுந்தராம்பிகா துன்முகி தேவவர்த்தனி பரிகார பரிபூரதாரிணி தீபஜோதி தரிசன காருண்ய சித்தைத்த துன்முகி மந்திரதாரணி காரணி பூரணி அபிஷ்ட தேவி அஷ்டமி மாதா கிருதஜானந்த மந்திர பூர்வாங்கத தேவினி நமஸ்துதே சர்வபூர்வாங்கிய மந்திர தேவஸ்யாய ரூபம் கௌமாரி கருமாரி கௌமாரி கருமாரி வர்த்தனி மங்களதாரிணி சர்வபூதாகரண யோக மந்திர நாயகி தீபஜோதி தரிசனம் பக்த ஜனானாம் வைஷ்ணவானஸ்ரணவ மந்திர ரூபே பிரணவாகார அபிஷ்ட சித்தி மே தேகி தேகி ஆத்யாய மந்திர சுக சௌகரிய சகல நல சஞ்சாரக வைஷ்ணவி அனுகிரக பிராப்த சித்தி சத்யாய தனாக்ஷணி மிருத்யுஞ்சோ மிருத்யுஞ்சை மிருத்யுஞ்சை தாரிணி நமோ தேவோ சர்வாய வியாதி நிவர்த்தனே நமஸ்துதஸ்யாய ஆயுஷ்மான் பவ சக்தி நிவர்த்தஸ்யாய தேவி
சர்வாமிச்ச காமாட்சி காளிகாம்பாள் ரேணுகா பரமேஸ்வரியர்த்திய மந்திரபூர்வன அனுகிரக தேவி தீபவள்ளி கலைவாணி கலாவள்ளி பார்வதி ருதயானந்த சிருஷ்டிதா சிருஷ்டி யா தேவி பூதேஷு சத்யரூப ரேணுகா பரமேஸ்வரி சமிஸ்மிதா संस्थिता रूपे दयावरि रक्षगी नमस्तस्यं नमस्तस्यं नमो नमः योगपूर्वान्याय दीपज्योति दर्शनवर्तन पंचभूत पंचाक्षरी षडाक्षरी नवश्चारी चंडी निगुंपला योगी योगीश्वरी प्रत्यंगिरी सर्वेश्वरी सर्वीश्वर ईश्वर्य ईश्वर्य भुवनमाया स्वरूपरूपी संचारकस्याय सिगिभाग श्यामला मंत्ररूपिणी सर्वदीपज्योति दर्शन कारुण्य दीपार्तन भक्तजनानां जया प्लस தொலைக்காட்சி ரூப ஊடுருவ குருநாதர் சமர்ப்பண ரேணுகா மாதா கி அனுகிரக தேவாய ஓம் அனுகிரக தேவாய ஸ்ரீம் அனுகிரக தேவாயாம் அனுகிரக தேவாய கீம் அனுகிரக தேவாய கீலகோ அனுகிரக தேவினி ஸ்ரீங்காரம் அனுகிரக தேவினி உம்பட் மந்திரதாரிணி नमोस्तुदाय नमस्तुदे अभिष्टसिद्ध्यार्थ्याय मंत्ररूपे तत्पुरुषाजत्याय मंत्रमालिनी विद्महि देवविद्याय रूपे कौमारिणी धीमहि तन्नो रेणुका प्रचोदयात् रेणुका प्रचोदयात् दयावरिमूर्ति सर्वमंगलमांगल्यधारिणी शिवे सर्वार्थ साधके चरण्ये तिरंबिके गौरी नारायणी नमस्तुदः संचारगा ओम ऐं क्लीं क्लौं क्लीं क्लीं कां डम डम डमरुगत् डग डग ஏக தக தக பாவம் பொடிபட பொடிபட மந்திரதேவஸ்யாய சமர்ப்பண ரேணுகா समर्पणाय दीपज्योति जय बबंधु दीपज्योति सर्वबबंधु दीपज्योति एकार्थ समर्पतः देवाय नमस्तुदे இப்போது தீபாரத்தனையை பார்க்க